சாமியே சரணமையப்பா. ரெண்டாவது வீடியோட தொடர்ச்சி வீடியோ தான் இது. இது மூணாவது பாட்டு. பாருங்கள், மேலே ஐயப்பன் சாமிலாம் பார்த்துட்டு மறுபடியும் டவுன் கீழே இறங்குறோம். இங்கே ஒரு ஐயப்பன் சாமி இருப்பார். ஒரு கல்லிடம் குன்று தாண்டி வந்தால் இப்போ இறக்குறோம். இது வந்து டவுன் வந்து சரியான இறக்கம். இது இறங்கி போய்ட்டுருக்கோம். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்சிலிங் வேலி மாதிரி ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. அங்கங்கே எலக்ட்ரிக்கல் சோலார் பென்சில் வேலி. எப்படி இருக்குது பாருங்கள் இறக்கம். ஒரு பெருவழி பாதையில் நடந்து போனாலே அது ஒரு சந்தோஷந்தாங்க. எல்லாம் நடந்து போகிறாங்க பாருங்கள் சாமிங்கெல்லாம். இறக்கம் சரியான இறக்கம். இது கொஞ்சம் ஸ்லிப் பண்ணாலே ஸ்லிப் ஆகிடும், அது மாதிரி இருக்கும். கொஞ்சம் பாறை இதெல்லாம் மழை காலத்தெலாம் ரொம்ப ரிஸ்க்குங்க. ஏறத்தும் சரி இறங்குறதும் சரி. மழை இல்லாதது தான் நல்லதாக போச்சு. மழை இல்லாத போது தான் இறங்கி போயிட்டுருக்காங்க சாமிங்கெல்லாம். அடர்ந்த காடு, ரெண்டு பக்கமும் காடு. அவங்க லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா பள்ளங்க, அப்படியே டவுன் பள்ளம் பாருங்கள். யானை சாணிலாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்குது. யானை கிராஸ் பண்ணியிருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது யானை சாணிலாம். இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், அப்புறம் டவுனாக இருக்கும், அப்புறம் ஃப்ளாட்டாக இருக்கும், அப்புறம் டவுனாக இருக்கும். முக்குழி வந்தாச்சு. முக்குழியில் வந்து அம்மன் கோவில் ஒன்று இருக்கும், விநாயகர் கோவில் ஒன்று இருக்கும். ரெண்டு பக்கமும் விரி. இங்கே அன்னதானம்லாம் கொடுக்குறாங்க, சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம். முக்குழி வந்தாச்சு, இறங்குறோமா. இங்கே வந்து ஒரு அம்மன் சாமி ஒன்று இருக்குது முக்குழி இறக்கத்தில். இதான் முக்குழி டவுனு. முக்குழியில் வந்து இறங்குறோம் கீழே. ஃப்ளாட்டாக இருக்குங்களா, இறங்கினோனையும் ஃப்ளாட்டாக இருக்குது. இங்கே சிறுத்தைலாம் இருக்குது, ஜாக்கிரதை போட்டிருக்குறாங்க. அங்கங்கே ஃப்ளக்ஸ் வச்சுருக்காங்க, எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், சிறுத்தைகள் நடமாட்டம் இருக்குமா இங்கே. வெயில், காலை வெயில். இது நல்லா எனர்ஜெட்டிக்காக நடந்து போகிறோம். மணி ஒரு 10 இருக்கும். ஆனால் நாங்கள் இங்கே முக்குழி இறங்கும் போது அங்கங்கே மூலிகை தண்ணிலாம் வேறு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஃப்ரீ தான். அந்த கடைகளில் வந்து மூலிகை தண்ணி வச்சுருக்காங்க, அங்கங்கே ஃப்ரீ தான், குடிச்சிட்டு போயிட்டு இருக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு ஆறு மாதிரி நதி. தண்ணி பாருங்களேன், தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்களேன். செம்ம கிளியராக இருக்குங்க. இது பாருங்கள், எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள் தண்ணி. மூலிகை தண்ணி மாதிரி செம்ம சில்லுன்னு இருக்குங்க. அப்படியே -டிகிரியில் இருக்குது தண்ணி. அப்படியே காலை நினச்சிட்டு அப்படியே நடந்து போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள் பாதை. இந்த தண்ணி ஓடுறதுனால எல்லாம் சாமியும் நினச்சி பாதை ஃபுல்லாகவே சேராகிடுச்சு. கொஞ்சம் தூரத்துக்கு அப்படியே நடந்து போகிறோம். முக்குழி இறக்கம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இங்கெல்லாம் நடந்து போயிட்டு இருக்கோம். இந்த ஆப்போசிட்டில் வரவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே கடைங்களுக்கு வந்து மூட்டை எடுத்துகிட்டு போவாங்க, ஏன்னா பொருளுங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இது ஒரு ஏற்றம். முக்குழி எல்லாமே ஏற்றம் இறக்கம் அப்படி தாங்க இருக்கும். இங்கே பாருங்கள், மரமே முறிஞ்சு விட்டுக்குது. இங்கே ஒரு மரம், சென்டரில் ஒரு மரம் இருந்திருக்கா போல இருக்குது, விழுந்துட்டு இருக்குது. காலை வெயில், சூரியன் அப்போ தான் வருது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த நேச்சுரல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே நல்ல அனுபவங்க.
பெரிய பாதையில் வர்றது நல்ல அனுபவம். இங்கே ஒரு கேட் இருக்குது. எல்லாமே இந்த சோலார் ஃபென்சில் வேலி போட்டிருக்காங்க. இந்த கடைங்க எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் சோலார் ஃபென்சில் வேலி தாண்டி போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், பைனாப்பிள், வாட்டர்மெலன், குக்கம்பர் எல்லாமே இங்கே விற்காங்க. ஜூஸ் பாருங்கள், மோர் எல்லாம் வாங்கி குடிக்கிறவங்க குடிக்கலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா 30 ரூபா 40 ரூபா அந்த ஜூஸ் எல்லாமே. இங்கே ஒரு ஏற்றோங்க, இப்படி இருக்குது பாருங்கள். கல், சின்ன சின்ன கல்லுங்க நிறைய இருக்கும் இந்த பாதை ஃபுல்லாகவே. சிறுத்தை இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க போர்டு. மணி 11:30 இருக்கும். வெயில் அடிக்க ஆரம்பிச்சது நல்லா. எவ்வளோ சாமிங்க பாரு. நாங்கள் போகிறப்ப சீசனுங்க, எல்லாம் பெரிய பாதை தாங்க. பம்பா இந்த பக்கம் போகலான்னு போட்டிருக்காங்க போர்டு. இப்படி இருக்குது பாருங்கள், இயற்கை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்படி இந்த பக்கமும் மரம், ஒவ்வொரு மரமும் அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டாலே வெயில் அடிக்கதே தெரிலங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது நடந்து பார்த்துக்கு. வெயில் தான், உச்சி வெயில் தான். ஆனால் உள்ள காட்டுக்குள்ளே நடந்து போகும்போது அவ்வளோ கூலிங்காக இருக்குது. எவ்வளோ பெரிய மரம் விழுந்து போயிருக்கு பாருங்கள். எத்தனை பல்லாயிரம் வருஷமான மரங்க. அதை எப்படி அறுத்து வழி விட்டுருக்காங்க பாருங்கள். 18வது வருஷம் முடிஞ்சிருக்கு பாரு. ஒரு சாமிக்கு தென்னங்கன்று எடுத்துகிட்டு போகிறாரு. முன்னாடி தான் போகிறாரு அவர், குருசாமி. இப்போது ஒரு இறக்கம். நடந்து போக எப்போ பம்பா வரும் அந்த ஆர்வத்திலே நடந்து போகிற மாதிரி இருக்குங்க. இந்த ஆர்வமே ஒரு உங்களுக்கு அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான் இருக்கும். அப்படியே பாருங்கள், எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள். அவதார் மரம் இதெல்லாம் பல்லாயிரக்கான வருஷத்துக்கான மரங்க போல் இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ பேர் பாருங்கள். 6 பேர் 7 பேர் சுற்றி நின்று கை பிடிச்சா தான் அந்த மரத்தோட அந்த அடி இதுவே நம்ம பிடிக்க முடியும். அது மாதிரியான ஒரு மரம் முறிஞ்சு வின்ட்டு இருக்குது. எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள். இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது நடந்து போகிற மாதிரி. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து யானைகள் அது மாதிரிலாம் வந்து கிராசிங் இருக்கும். இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எங்கெங்கே ரிஸ்க்கான ஏரியாவோ அங்கெல்லாம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்காங்க. பயம் இல்லாமலாம் போகலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இங்கே ஃபுல்லாக ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இங்கே உச்சி வெயில் அப்படியே மண்டே புழக்கங்க. ஏன்னா இங்கே மரம்லாம் இல்லைல்ல, அதனால். இப்போ காட்டுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. போயிட்டு இருக்கேங்க. எல்லா சாமியும் வேகமாக நடந்து ஓடுறாங்க. ஏன்னா ஃப்ளாட்டாக இருக்குல்ல இங்கே, அதனால். ரைட் சைடில் பார்த்தோன்னா பள்ளங்க நமக்கு. பம்பா இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது, அது நோ என்ட்ரி. அந்த பக்கம் போயிடக்கூடாது, அதனால தான் இது போட்டிருக்காங்க நோ என்ட்ரின்னு. பம்பாவுக்கு நேராக தான் போகணும். எங்கெங்கே வழி இருக்குதுன்னு பூந்துக்கிந்து குறுக்கு போகிற சொல்லிட்டுலாம் போயிடக்கூடாதுங்க. போனீங்கன்னா அவ்வளோதான்.
மரங்க பாருங்கள் எப்படி இருக்குது, பார்க்கறதுக்கே கண்குள்ளாக காட்சியாக இருக்குங்க. ரீச் ஆகிட்டோம். புதுச்சேரி தாவலம் வந்தாச்சு. புதுச்சேரி தாவலம் என்ட்ரி. புதுச்சேரி தாவலம் இது. புதுச்சேரி தாவலம் வந்தாலே ஒரு நதி ஒன்று ஓடும். இங்கே பாருங்கள், இறங்கத்துக்காக மண்ணிலேயே வெட்டி அழகாக வச்சுருக்காங்க, ஸ்டெப்பு மாதிரி இறங்கத்துக்கு. இது பாருங்க, இவ்வளோ அழகாக வெட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா இது ஒரு நதி ஒன்று ஓடுது இங்கே, ஆறு. இந்த நதியை கிராஸ் பண்ணி தான் போகணும். எப்படி இருக்கு பாருங்க, இறங்கவே முடியல, அவ்வளோ முட்டி வலிங்க. நடந்து வந்து வரத்துக்கு 2 நாளாக நடக்கிறோம்ல. இறக்கம் பயங்கரமாக இருக்குங்க, இறங்க முடியல. இந்த நதி தான் நான் சொன்னேன். இங்கேயும் குளிக்கிறவங்க குளிக்கிறாங்க சாமிங்கெல்லாம். இந்த நதி ஃபுல்லாகவே கூழாங்கல்லுங்க. எவ்வளோ பெரிய கல் பாருங்கள், கூழாங்கல் நதி மாதிரி இருக்குது. தாண்டி வந்தாச்சு. ஃபுல்லாக தண்ணி ஓடிட்டு இருக்குது. இங்கே பாருங்க, அழகாக மரத்தில் கட் பண்ணி சாமிங்க நடக்கிறதுக்காக வச்சுருக்காங்க சூப்பராக. அது மாதிரி நடக்கிறாங்க. எல்லாம் இந்த பக்கம் ஒரு வழி பண்ணி அதில் போயிட்டுருக்காங்க. நான் இந்த பக்கம் தான் போனேன், அந்த மரத்தில் நடக்கலை, வழுக்கிற மாதிரி இருந்ததுன்னு நான் நடக்கலை. அதில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இயற்கை. குழந்தைங்க, வயசானவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க நாங்கள் வரும்போது இந்த டைம். இங்கே பாரு, இங்கே வந்து யானைகள்லாம் நடமாட்டம் அதிகமாக இருக்குமா. எங்கெங்கே ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கோ அங்கெல்லாம் யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். ஃபுல்லாக கல்லில். இங்கே ஒரு இது மாதிரி போகுது பாருங்க, ஊற்று மாதிரி. செம்ம கூலிங்கான தண்ணி, கிளியராக இருக்குது பாருங்களேன். இங்கே சும்மா வீடு கட்டுற மாதிரி கட்டிட்டு போகிறாங்க சாமிங்கெல்லாம். ஃபுல்லாக கல். இதெல்லாம் காலை பார்த்து வைக்கணும், வழுக்கும். காலை அழுத்தி வச்சு தான் நடக்கணும். ஏற்றம். எல்லாமே ஏற்றம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஏற்றம். தூரம் ஏற்றம் தாங்க. இப்படி ஏற்றம் எப்படி இருக்குது பாருங்க. இப்படியே வந்தால் இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இது பண்ணி வச்சுருக்காங்க, வெறி மாரி போட்டு வச்சுருக்காங்க. இந்த சாமியை வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. கரிமலைங்க இதுதான். கரிமலை ஏற்றம். கரிமலை ஏற்றம் கடினம் அதனுடன் கடினம் இறக்கம். கரிமலை ஏற்றங்களோ ஏறிலாங்க, ஆனால் இறக்கம் இருக்கே அப்பா, ரொம்ப கஷ்டங்க. கரிமலைங்க இது. கரிமலை உச்சி இது. இன்னும் கொஞ்சம் போகணும் கரிமலை உச்சிக்கு. ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஜூஸ் எல்லாமே 30 ரூபா.
இங்கே பாருங்கள், ஒரு ஐயனார் இங்கே கரிமலை உச்சியில் அம்மன் சாமி. அம்மன் சாமி இருக்காங்க கரிமலை உச்சியில். இந்த சாமி கும்பிட்டு போகணும். நான் எங்கேயுமே உட்காரலங்க, அப்படியே நடந்துகிட்டே தான் இருந்தேன். இது பாருங்க, டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் இருக்குங்க. இறக்கம் பாருங்க, குழந்தெல்லாம் போகுது பாருங்கள், குழந்த சாமிலாம் போகிறாங்க. இறக்கங்க, இதோட இறக்கம் தாங்க ரொம்ப கஷ்டம். கரிமலை உச்சியில் வந்து இப்போ இறக்கம் இறங்கிட்டு இருக்கோம். கரிமலை ஏறி இறங்கிட்டாலே நமக்கு பம்பா வந்துடுங்க. எவ்வளோ ஐயப்பன் அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. பஞ்சமாதா ஒருத்தவங்க போகிறாங்க பாருங்க. இங்கேயும் விரி ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. ஏன் அங்கங்கே விரி ஃபெசிலிட்டி இருக்குன்னா, அங்கங்கே கேட்டு போட்டுருவாங்க, ஒரு டைமிங்குள்ளே உள்ளே வரணும். அப்படி இல்லைன்னா எங்கே இருக்கிறோமோ அங்கேயே தங்கி ஆகணும். அந்தந்த செக் போஸ்ட் ஆனால் தங்க வேண்டியது தான். டைமிங்குள்ளே ரீச் ஆகிட்டோம்னா போயிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐயனார் இருப்பார். ஐயனாரை வழிபட்டுட்டு அதோட இறக்கங்க. இங்கே பார்த்தீங்களா உண்டியல் எப்படி இருக்குது? லெஃப்ட் சைடில் பாருங்கள், அதுதான் உண்டியல். எவ்வளோ பெரிய உண்டியல் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். சிமெண்ட்லேயே கட்டி வச்சுருக்காங்க உண்டியல், வீடு மாதிரி. அதான் ஐயனாருங்க. எப்படி இருக்காரு பாருங்க. இங்கே இந்த தாங்க நம்ம கூட ஐயனார் வருவார், வீர கருப்பண்ணசாமி. ஐயனார் கருப்பண்ணசாமி. இங்கேருந்து தான் பூதகணங்களில் கருப்பண்ணசாமி நம்ம கூட வருவார், பம்பா வரைக்கும். இறக்கம், கரிமலை இறக்கம். கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுனாலே பள்ளத்தில் தான் இருப்போங்க, அது மாதிரி இருக்குங்க கரிமலை இறக்கம் மட்டும். ரொம்ப கடினம். ஆனால் எனக்கு ஒன்றும் தெரிலங்க, லைட் கால் வலி இருந்துச்சு, பட் ஆனால் ஒன்றும் தெரியல. நான் கன்னிசாமினாலே எனக்கு ஒன்றும் தெரியல. பாட்டு இறங்கி வந்துட்டே இருந்துட்டேன். ஏன் ஒரு ஆர்வம், ஐயப்பனை பார்க்கணும், அவர் வந்த பாதையில் தான் வரணும், பெரிய பாதை வழியாக தான் வரணும்னு அந்த ஒரு இது மனசில் நம்ம தோணிட்டாலே நம்ம இறங்கிடலாங்க. ஆனால் எங்கள் கூட வந்த சாமிங்க யாருமே வரல, ஏறல. நான் தான் ஃபஸ்ட்டு போய் பம்பா ரீச் ஆனேன். எல்லாம் பின்னாடி தான் வந்தாங்க. அவங்க வர வரையும் வெயிட் பண்ணி அப்புறமா கூப்பிட்டு போகணும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கான இடம். அதனால் வந்து கம்பி கட்டி வச்சுருக்காங்க, பிடிச்சிட்டு இறங்குற மாதிரி. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கரிமலை இறக்கம் இறங்கியாச்சுங்க. நிறையலாம் எடுக்கல வீடியோ, இறங்க முடியல. வீடியோ எடுத்துகிட்டு இறங்கினாலே ஸ்லிப்பாகி விழுந்துருவோம். அதனால் வந்து வீடியோ கம்மியாக எடுத்துகிட்டு இறங்கியாச்சு. கற்பூரம் கொளுத்தி சாமி கும்பிட்டாச்சு.
இறங்கி வந்து இங்கே ஒரு கீழே ஒரு இளநீர் கடை இருக்கும். அவன் இளநீர் குடித்தா தான் அவ்வளோ மைண்டு அவ்வளோ ரெஃப்ரெஷ்ஷண்ட்டாக இருக்கும். கரிமலை இறக்கம் முடிஞ்சிட்டாலே பெரிய பாதை வழி முடிஞ்சிச்சுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் பெரிய பாதையில். இங்கே பாருங்கள், தைலம்லாம் விற்கிறாங்க கால் முட்டி வலிக்கு. இந்த இளநீர் கடை தாங்க சொன்னேன். எல்லா சாமியும் இறங்கி வந்து இளநீர் குடிச்சிட்டு தாங்க போவாங்க. அது இறங்கிட்டாலே ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் வந்துடுங்க. முடிச்சிட்டோம், பெரிய வழிப்பாதை முடிச்சிட்டோன்னு ஒரு சந்தோஷம் வந்துடும். இளநீர் கடை 2 பக்கமும் இளநீர் கடை இருக்கும். இளநீர் குடிச்சிட்டு இறங்க வேண்டியது தான். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஊட்டுற மாதிரி ஓடுது. நான்லாம் உட்காந்துட்டேங்க. உட்காந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் காலை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் நான் நடக்க ஆரம்பித்தேன். அந்த தண்ணிக்கு அவ்வளோ பவராக இருந்துச்சு காலுக்கு. நாங்கள் பம்பா வந்துட்டோங்க. பம்பா ரிவர் போகுது பாருங்கள் சைடில், இதுதான் பம்பா ரிவர். மலையிலேருந்து இறங்கி வருது தண்ணி. பம்பா கரிமலை இறக்கத்தை இறக்கிட்டாலே பெருநதி பம்பாவை கண்டிடுவோம். பம்பாவை கண்டுட்டோம். மனசில் அவ்வளோ சந்தோஷம். ஐயப்பனை பார்க்க போகிறோன்னு அவ்வளோ சந்தோஷம், ஆனந்தம். ஆனந்த கண்ணீர் வந்தது தாங்க மிச்சம். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு. 2 நாளாக நடந்து வந்து இந்த பம்பாவை பார்த்தானையும் மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம். பம்பாங்க இது. இந்த புதுச்சேரி தாவலம் வரும், அங்கேருந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நடந்து போனோம் பம்பாக்கு. ஆனால் இது பம்பா ரிவர் தான். இது இதோட ஃப்ளாட்டாக தாங்க வரும். நடந்து போயிட்டே இருக்கும் பாருங்க. வலியான வட்டம். வலியான வட்டமில் என்ட்ரு ஆகிட்டோம் உள்ள. வலியான வட்டம் டவுன் இறங்குறோம். வலியான வட்டம், பெரியான வட்டம் முடிச்சுன்னா பம்பா. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, கல்லாக இருக்குது ஃபுல்லாகவே. பம்பா வந்துட்டோங்க. சுவாமி சரணம். பம்பா ரீச் ஆகிட்டோம். சுற்றி மலைங்க, சுற்றி மலை. பம்பா வந்தாச்சு. பம்பா ரிவர். இதாங்க பம்பா. சூரியன் மறைஞ்சிருச்சு. பம்பாக்கு வரும்போதெல்லாம் சூரியனே மறைஞ்சிருச்சு. மணி ஒரு 6 இருக்கும் நாங்கள் பம்பா வரும்போது. இங்கே பாருங்கள், இங்கேயே டோலி இருக்குது ஃபுல்லாகவே. பம்பாவிலே டோலி இருக்குது.
இந்த டிராக்டர் சின்ன சின்ன டிராக்டர் இருக்குது பாருங்க, அதெல்லாம் வந்து மேலே பழங்கள் அதெல்லாம் ஏற்றிட்டு போகிறதுக்கு இந்த கழுத வழி பாதையில் ஏற்றிட்டு போவாங்க. அதெல்லாம் பம்பாலேருந்து ஆரம்பிச்சாச்சு. கன்னிமூல கணபதி வருவார், அவருக்கு தேங்காய் உடைச்சிட்டு ஏற வேண்டியது தான். இங்கெல்லாம் ஃபுல்லாக ஸ்டெப்பு தாங்க இருக்கும் சின்ன வழிப்பாதையில். பாருங்க, ஐயப்பனை கண்டெடுத்த இடம் வருது பாருங்க, பார்க்கும்போது ஆனந்த கண்ணீர் தாங்க வரும். இங்கே தாங்க ஐயப்பனை கண்டெடுத்தார் பந்தல ராஜா. பம்பா நதி கரை ஓரம் இங்கே பாருங்க, பந்தல ராஜா முனிவர் ஐயப்பன் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க. இந்த இடத்துல தாங்க கண்டெடுத்தாங்க ஐயப்பனை பந்தல ராஜா. கன்னிமூல கணபதி வந்தாச்சு, தேங்காய் உடைக்க போகிறோம். கன்னிமூல கணபதி அவ்வளோ அழகாக இருக்கார், பெரிய சிலைங்க கன்னிமூல கணபதி விநாயகர். கன்னிமூல கணபதி வேண்டிட்டு தேங்காய் உடைச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேலே பாருங்கள், ஏடிஎம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது மேலே. கோவில் அப்படியே சுற்றிட்டு கீழே இறங்கி வரும். அங்கே டோலியில் போகிறவங்க டோலியில் போகிறாங்க பாருங்கள். ஆப்போசிட்டில் வராங்க. நீலிமலை மூணு கிலோமீட்டர் இருக்குது ஐயப்பன் கோவிலுக்கு இங்கேருந்து. இது வந்து பார்த்திங்கன்னா சிறுவழிப்பாதை. பெருவழிப்பாதையை முடிச்சுட்டு சிறுவழிப்பாதையில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்படி தான் இருக்கும் சிறுவழிப்பாதை. கொஞ்சம் தூரம் இப்படி இருக்கும், அப்புறம் படிக்கட்டு வரும், அதுமாரி மாறி மாறி வரும். நீலிமலை டாப் வந்தாச்சு. நீலிமலை ஏற்றம் கடினம்தான். 2.8 கிலோமீட்டர் இருக்குது இன்னும் ஐயப்பன் கோவிலுக்கு. நாங்கள் போகிறப்ப எங்கேயுமே பிளாக் பண்ணலங்க, அமுச்சு விட்டாங்க. கிட்ட போய் தான் பிளாக் பண்ணிட்டாங்க எங்களுக்கும். அப்பாச்சிமேடு டாப் வந்தாச்சு. அப்பாச்சிமேடு டாப்பு போய் ஏறணும். இருட்டிடுச்சு, என் ஃப்ரெண்டால் ஏற முடியல, ஏற்றி கூப்பிட்டு வரேன். என் கூட வந்த சாமி அவருக்கு 3வது வருஷம். இது மணிகண்ட சாமி. அவர் இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்கு. மணி வேறு ஆகிட்டே இருக்குது. 11 மணிக்கெலாம் நடை சாத்திடுவாங்க, ஐயப்பன் கோவில் நடை சாத்திடுவாங்க. அதுக்குள்ளே போயிடணும். அதனால் வந்து வேகமாக நடந்து ஓடிடுறாங்க. அப்படி வந்தும் பிளாக் பண்ணிட்டாங்க, கிட்ட வந்து பிளாக் பண்ணிட்டாங்க, அடைச்சி விட ஆரம்பிச்சிட்டாங்க. இது மூலிகை தண்ணி தராங்க பாருங்கள், வாட்டர் பாட்டிலில்.
சரங்குத்தி வந்துருச்சுங்க. நான் கன்னிசாமினால் சரங்குத்தணும், இங்கே தான் சரங்குத்தணும். சரங்குத்த போகிறேன் நான். போகிறேன் பாருங்கள் சரங்குத்தத்துக்கு. நான் கூட வந்த சாமி கிட்ட ஃபோனை கொடுத்து இடையே சொல்லிவிட்டு சரங்குத்துறேன் நான். சரங்குத்தியாச்சு. இவ்வளோ குத்தி வச்சுருக்காங்க பாருங்க. இன்னும் 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. இங்கேருந்து அடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் தாண்டின பேர் தான் அடைச்சாங்க. நான் இங்கெல்லாம் ஃப்ரீயாக தாங்க இருந்துச்சு, போயிட்டோம். அதுக்கப்புறமா தான் அடித்து விட்டாங்க. பாருங்க அடைச்சிட்டாங்க, அடிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க. நின்றுட்டு இருக்கும். இந்த பக்கம் போகிறவங்களாம் டோலியில் வந்தவங்க இறக்கி விட்டு போகிறாங்க. பாருங்க டோலி கூட வரவங்க அப்படியே கிளம்பிட்டாங்க கூடயே. அவ்வளோங்க, வந்தாச்சுங்க. நம்பியார் மடம் வந்தாச்சு. நம்பியார் மடத்துலேருந்து அடைச்சி ஒவ்வொரு லைனாக விட ஆரம்பிச்சிருந்தாங்க. 10க்குலாம் வந்துட்டோம். நான் நம்பியார் மடம் எவ்வளோ கூட்டம் பாருங்க, சரியான கூட்டம். டிவியில் போட்டிருந்தாங்க, எல்லாம் கை கட்டுறாங்க எல்லா சாமிங்களும். எவ்வளோ பெரிய பேன் ஓடுது பாருங்க. ஏறிட்டோங்க, ஐயனை பார்க்க ஏறியாச்சுங்க. இங்கேருந்து ஆப்போசிட்டில் தாங்க படி, அது தெரியுதுங்களா? 18 படி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். படியை பார்த்தானுமே அப்படியே ஆனந்த கண்ணீரே வந்துருச்சுங்க எனக்கு. 18 படி ஏற போகிறோங்க, தேங்காய் உடைச்சிட்டு. சுவாமியே சரணமையப்பா, முடிச்சுக்கலாங்க.